நீ நாள் 80 கதை மத்தியானம் ஏஞ்சி பிரைவசி வேலைகளை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட்டும் பன்னீரும் எடுத்துக்கிட்டேன். பிறகு பயிற்சிக்கு பரபரன்னு கிளம்பிட்டேன். அம்மாள் டுமில்னு ஒரு 2 அடி உந்துது. நாடான்னு பார்த்தா பறக்க விட்ட பூல இருந்து தேடி வந்து அடிச்சிருக்கு. பயிற்சியில எனக்கு வெயிட்டட் டிப்ஸ், வெயிட்டட் புல்லப்ஸ், மசிலப்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஆசாசியா போனா ட்ரெயினர் ஒன்னு செவுத்துல சாக் பீஸால கோலம் போட்டிருந்தான். என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு வெறும் பாடி வெயிட் ஒர்க் வச்சு இதெல்லாம் தான் எழுதி வச்சிருக்க. அப்படி வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. வீட்டில் உங்க அம்மா திட்டாங்கன்றதுக்காக நான் என்ன ப்ரோ பண்ணுவேன்? சரி, எப்படி இந்த ஆள் விட மாட்டான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒன்னு எடுத்து அதை மொத்தமா ஒரே டைம்ல பண்ணாம 10 ரெப், புஷ்அப்ல 10 ரெப், டிப்ஸ்ல 10 ரெப் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அப்படி பண்ற விருப்பம் இல்ல கைஸ். ஒன்னு எடுத்தா மொத்தமா முடிச்சிடணும். என்னதான் இந்த பாடி வெயிட் ஒர்க் வச்சு பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு பண்றதுக்கு காண்டா இருந்தாலும் அவன் உடம்பு மொத்தமா ஒன்னு பண்ணா நீங்களே பாருங்க கைஸ். சும்மா விறுவிறுன்னு இருந்தது. கைஸ் ரெடியா இருங்க, இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இப்படி அடிச்சு பாக்குறேன் பாருங்க. பாருங்க சூப்பரா பாப்பான். ஏன்டா பாட்டு போட்டு கேட்கறான்னு கேட்டா பாட்டு இல்லாம பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றா. கடவுள் பொம்பளை சோக்குன்னு ஒரு மூஞ்ச படிச்சிருந்தாருன்னா அது இதுதான் கைஸ். ஒர்க் அவுட் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு படா சைஸ் பம்போட பயிற்சியை முடிச்சுட்டு வீடு கொண்டு 2 ஸ்கூப் குழுக்கள் தட்டி எடுத்துட்டு சைக்கிள்ல பாண்டிச்சேரி போலான்னு சொல்லிட்டு நான் ஒருத்தனை பிரெயின் வாஷ் பண்ணலான்னு பார்த்தா என் மூலையை கழுவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னா மொட்டை தலையாடாய். அவ்வளவு லாங் என்னும் காரணத்தினால் உட்கார இடத்துல பேட் இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. மொட்டை தலைய கூட்டணும் வந்து சாவடிக்கிறானே. ஹெல்மெட் தான் ஆல்ரெடி போட்டுருக்கா. உனக்கு எதுக்கு ஹெல்மெட்? மறுபடியும் சொல்றேன், டெக்கத்தலான்ல யாருன்னா பெரிய ஆள் இருந்தீங்கன்னா இவருக்கு மேனேஜர் போஸ்ட் போட்டு விடுங்க. மனுஷன் நல்ல உதவி பண்றான். ஒரு 11 மணிக்கா சைக்கிள் எடுத்தோம். 11 மணிக்கு கோவிந்தனும் வந்திருந்தான். அப்ப சைக்கிளிங் ஷார்ட்ஸ்ல செக்ஸியா இருந்தா கைஸ். அடுத்து ஈசிஆர்ல லொகேட் இருக்க பிலால் போயிட்டு ஒரு டீ அடிச்சோம். எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போச்சு. பாபு ஒரு மாதிரி மொரட்டால் கைஸ். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டானா அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான். அதனால எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு போனா, நீங்க இது மாதிரிலாம் இதெல்லாம் பிளான் பண்றீங்கன்னா சேஃப்டியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. நாங்க ஒரு மாதிரி அரக்கா பறக்கான்னு கிளம்பிட்டோம். வீட்டுல சிக்கனை வாங்கி வச்சுட்டு பாபு பண்ண வேலைனால ப்ரோட்டீன் கோல ரீச் பண்ண முடியல. ஒரு வழியா ஒரு 60 கிலோமீட்டர் மிதின்னு மிதிச்சு லொகேஷனுக்கு போய் சேர்ந்தோம். நாங்களே போய் சேர்ற நிலைமையில தான் இருந்தோம். நைட்டு 11 மணிக்கு கோடம்பாக்கத்துல இருந்து சைக்கிள் எடுத்தோம். ஒட்ட மண்டையில என்ன ஓடிச்சுன்னு தெரியல. மகாபலிபுரத்துல இருக்க ராக் பீச் போய் ஆகணும்ட்டான். அல்ல 4 மணிக்கு போய் சேர்றோம். அகைன் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர போனோம். இவருக்கு பொண்டாட்டிட்ட இருந்து தர்மடி கல்யாணம் ஆயிட்டு எது இவ்வளவு தண்டமா ஊர சுத்திட்டு இருக்கா? ஒரு வாரமா அப்படியே ஊரா சுத்திக்கிட்டு இருக்கு. வேடிக்கை பாக்குறாங்க தவிர எவ்வளவு காப்பாத்துறாங்களா? கல்லஞ்சக்காரங்களா இருக்காங்களே. மொட்டை வாயில ரத்தம். இவன் வேற அவன் தலையில கைய வச்சிருக்கான். என்னடி இதெல்லாம்? இவன் அவன் தலையில இருந்து கையெடுத்தான்னு வச்சுக்க, அவன் இவன் சங்க கடிச்சிருவான். ஐயோ, வீட்டுக்கு போனோமா இல்லையான்றத நாளைக்கு